வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 261 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தின் மூளையாக இதயமாக செயல்படும் அறுவர் குழு காஞ்சிபுரத்தில் சந்திப்பு. நல்லூர் வட்ட அறுவர் குழு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரத்தில் காலை 7:30 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணியளவில் முடிவடைந்தது. சந்திப்பின் போது அடுத்த கட்ட நிகழ்வான ஜூலை 27 கலாம் நினைவு நாள் மற்றும் கலாம் ஆண்டு 5 லட்சிய சமுதாயத்தின் புத்தாண்டு அக்டோபர் 15 பற்றி திட்டமிடப்பட்டது. பிறகு நல்லூர் வட்ட 100 துறைகள் மற்றும் மாநில மாவட்ட கள பொறுப்பாளர்களாக கண்டறியப்பட்ட 164 பேர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இந்த சந்திப்பானது நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றதாக மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி. உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணத்தில் முதலாவதாக ஜூன் 28 அன்று வேலூர் RICT இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனர் திரு அஷ்ரப் அவர்களை மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவகுமார் மற்றும் திரு பாலு ஆகியோர் சந்தித்த போது இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு சமூக உணர்வை ஏற்படுத்தும் வகையில் விரைவில் நிகழ்ச்சியை நடத்த ஆலோசிக்கப்பட்டது. அத்துடன் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் இடம்பெற திரு அஷ்ரப் அவர்களுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டது. இரண்டாவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு கிராமத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் திரு இளம்பருதி அவர்களை கிராம வளர்ச்சித்துறை பொறுப்பாளர் திரு இளையராஜா, திரு கௌதம், திரு பாலு ஆகியோர் சந்தித்து பள்ளியில் மாணிக்க மாணவர், லட்சிய ஆசிரியர் ஆகியோரை கண்டறிவதோடு பள்ளியை கல்வி கோயிலாக உருவாக்க ஆலோசிக்கப்பட்டது. மூன்றாவதாக கரூரில் வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி நிறுவன தலைவர் உயர் திரு செங்குட்டுவன் அவர்களை மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், திரு பாலு, சேலம் மாவட்ட பொறுப்பாளர் சபரிநாதன் ஆகியோர் சந்தித்து கல்லூரி மாணவர்களுக்கு கலாம் ஜோதியை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் நல்லூர் வட்டத்தின் முயற்சிகள் நாட்டின் எதிர்காலத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாகவும் தம்மால் இயன்ற அனைத்தையும் இதற்காக செய்ய தயாராக இருப்பதாகவும் உயர் திரு செங்குட்டுவன் அவர்கள் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திருவாரூர், ஈரோடு மாவட்டங்களை தொடர்ந்து வந்தவாசியில் விதை நெல் திருவிழா. தமிழகம் நம்மாழ்வார் பூமியாக மாறி வருகிறது என்பதற்கேற்ப திருவாரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை தொடர்ந்து முதலாக வந்தவாசியில் விதை நெல் திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பழைய பேருந்து நிலையம் அருகில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவிருக்கிறது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பாரம்பரிய அரிசி மதிப்பு கூட்டாளர் மற்றும் முன்னோடி பெண் தொழில் முனைவோர் மண்வாசனை திருமதி மேனகா மற்றும் மரபு விதைகளின் மீட்பாளர் தமிழ்நாடு விதை சேகரிப்பு குழுமத்தின் விதை தீவு பிரியாராஜ் நாராயணன் அவர்களும் கலந்து கொள்கிறார். இத்திருவிழாவில் பாரம்பரிய நெல், காய்கறி, மூலிகை விதைகள், பாரம்பரிய விளையாட்டுகள், விளையாட்டு பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இதற்காக சுமார் 70க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கண்காட்சியில் அரங்குகள் அமைக்க விரும்புவோர் 9840283274 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. முதல்வரின் திறனறி தேர்வு விண்ணப்பிக்கும் நாள் ஜூலை 3 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதல்வரின் திறனறி தேர்வானது மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்வியாண்டில் 500 மாணவர்களும் 500 மாணவிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதம் 1000 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு 10,000 ரூபாய் வரை இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படுகிறது. அதன்படி ஜூலை 21ஆம் தேதி தேர்வு நடைபெற இருக்கிறது. 9 மற்றும் 10 வகுப்பு பாடத்திட்டத்தில் முதல் தாளில் கணிதமும், 2வது தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இடம்பெறும். முதல் தாள் 10 மணி முதல் 12 வரையும், 2ஆம் தாள் 2 மணி முதல் 4 மணி வரையும் நடக்கும். இதையடுத்து விருப்பமுள்ளவர்கள்
www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை தேர்வு கட்டணமாக ரூபாய் 50 செலுத்தி அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்திய தண்டனை சட்டத்தில் மாற்றங்கள். ஜூலை 1, 2024 முதல் நமது இந்திய தண்டனை சட்டம் இனிமேல் பாரதிய நயா சன்ஹிதா என்று அழைக்கப்படும். இதில் வித்தியாசமான குறிப்பிடத்தக்க மாற்றங்களாக 1. பழைய தண்டனை சட்டத்தில் 511 சட்ட பிரிவுகள் உள்ளன. இது 358 குறைக்கப்பட்டுள்ளது. 2. சிறிய குற்றங்களுக்கான தண்டனைகளில் பெரும்பாலும் சிறை தண்டனை போன்றவைகளே இதுவரை இருந்தன. ஆனால் புதிய சட்டத்தில் தண்டனைகள் சமுதாய சேவைகளாக மரம் நடுதல், வளர்த்தல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. 3. குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. 4. இன்றைய தொழில்நுட்ப உலகுக்கு பொருந்தும்படி இதில் பல மாற்றங்கள், வாட்ஸ்அப் தகவல்கள், குறுஞ்செய்திகள் போன்றவை சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ளும்படி மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.